டே ஷூட்டிங், அதாவது ஃபர்ஸ்ட் டே ஷோ மாதிரி இருக்கு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ எஸ்எம்எஸ்க்கு வந்து வைப் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு வாட்டியும் ஆக்சுவலி உங்களோட ஃபீட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு தான் இங்கே வந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பியூட்டிஃபுல் ரெஸ்பான்ஸ். 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வைப் கிடைக்கும் நாங்கள் சத்தியமா எதிர்பார்க்கல. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா அந்த படத்தை பண்ணோம். ஸோ ராஜேஷ்க்கு தான் அந்த ஃபுல் கிரெடிட். ஏன்னா அந்த சோமசுந்தரம் கிரவுண்ட்ல இருந்ததுல இருந்து வைன் ஷாப்ல இருந்தது எல்லாமே அவரோட வாழ்க்கை. அது அந்த வாழ்க்கையில நாங்களும் எங்களோட ஸ்பைசஸை போட்டோம். ஸோ இன்னும் வரைக்கும் எப்போ பார்த்தாலும் அது ரொம்ப புதுசா இருக்கும் இந்த படமே. ஸோ சக்தி சரவணன் சார் தான் படத்தோட சினிமாட்டோகிராஃபர். பயங்கர கேண்டிடா எல்லாரும் என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு குடும்ப படமா இருக்கும். ஆக்சுவலி இந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணும்போது அப்போ உங்க அம்மா அப்பா தான் இந்த படம் எல்லாம் பார்த்து கூட்டு போயிருப்பாங்கல்ல. பாட்டு தான் இவருக்கெல்லாம் கேட்டு சார் ப்ரொடியூஸ் பண்ணாரு. அப்படியே ராஜேஷ் டைரக்ட் பண்ணிடுவாரு. அப்படியே இங்கே சினிமாட்டோகிராஃபர் இருக்காரு. துபாயில இருந்து நம்ம டீம் அனுப்பிச்சிடுவாரு. தேங்க்யூ சோ மச். இந்த சந்தன சொன்ன டைலாக் சொல்லுங்க. அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படி அவங்களை பிடிச்சிருக்கீங்களா பிடிக்கலைங்கிறீங்களா? நேரத்துல எந்த தருணத்துல இந்த டைலாக சொன்னீங்க? டாஸ்மாக் பிராண்ட் அம்பாசிடர். Thank you guys, thank you so much for this lovely support. Thanks to Pugna Cinemas. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 15 வருஷத்துக்கு அப்புறம் கூட வந்து இந்த மாதிரி ஒரு வைப் பாக்குறது. ஸோ மேலும் மேலும் we would love to இந்த மாதிரி ஒரு வைப்ல நீங்களாம் கொஞ்சம் படங்கள்லாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சக்தியா சக்தி இப்போ எங்க இருக்காங்க? So guys, thank you so much for this lovely like response. So God bless you guys. Thank you so much. Thank you. சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தை தியேட்டர்ல பாக்குற ஒரு சான்ஸ் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல என்னால தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க முடியல. இன்னைக்கு வந்து பார்க்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அந்த ரெஸ்பான்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு 5 டைம்ஸ் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு அப்புறமும் இந்த படத்துக்கு அதே மாதிரி ஆடியன்ஸ் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்க படம் பார்க்க வந்தவங்கல வந்து நிறைய பேர் இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல பிறந்திருப்பாங்களே. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் உண்மையிலே பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் கமலா நிறுவனம் வந்து இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க எங்களுக்கெல்லாம். இங்கே வந்து திரும்ப எங்களோட 15 இயர்ஸ் முன்னாடி இருந்த நாஸ்டாலஜிக்கான மூமெண்ட்ஸை திரும்ப வாழ்றதுக்கு எனக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். விஷ்ணுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ராஜேஷ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் சச் ஒரு பயங்கரமான ஒரு வைப். அதாவது எஸ்எம்எஸ் இஸ் அ வைப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னைக்கு தான் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஆக்சுவலி நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டே படம் ரிலீஸ் ஆகும்போது நானும் ராஜேஷ்லாம் சார் என்ன சார் கூட்டம் வரல சார், அது வரல சார், இது வந்து ஒரு யூத்தா இருக்கு சார், படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் சேர மாட்டாங்க சார், அப்படி ஒரு டிவைடட் ரிப்போர்ட் மாதிரியே ஒரு மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. பட் ஈவினிங் ஷோ வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறம் கம்ப்ளீட்டா பயங்கரமா பிக்கப் ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு 10-15 இயர்ஸா எல்லாருமே கேட்கறது என்னன்னா சிவாமனச சக்தி மாதிரி ஒரு படம் பண்ணுங்க, சிவாமனச சக்தி மாதிரி ஒரு படம் பண்ணுங்க. பட் அதை எப்படி நான் சொல்றது, அது வந்து ஒரு மொமெண்ட்ல தான் நம்ம வந்து அந்த கதையை கேட்டு ஓகே பண்ணது. கேட்ட உடனே பிடிச்ச ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த படம் ஷூட் பண்ணும்போதே ஒரு நல்ல ஒரு வைப் செட் ஆகும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ ஒரு யங்ஸ்டர் வைப், ஒரு மேலுக்கு அவனோட கஷ்டம் என்னங்கிறது தெரியும்ல. ஸோ அந்த
வைபோட நாங்க பண்ணோம் இந்த படத்தை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராஜேஷ், தேங்க்யூ ஸோ மச். சக்தி சாரும் இருக்காரு. ஸோ சார் சக்தி சாரோட சினிமோகிராஃபில தான் ஃபுல்லாக கேண்டிடாக பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வைப் செட் பண்ணுறதுக்கு ஒரு காமெடி ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வந்து அந்த கரெக்டான ஸ்டேஜிங் பண்ணும். அந்த ஸ்டேஜ் அந்த மேடையை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சக்தி சார் கொடுத்திருந்தாரு. அண்ட் ஆல்சோ இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், அதாவது ஆல் த ஏடிஸும் இங்கே வந்திருக்காங்க. அவங்களாம் இப்போ டைரக்டர்ஸ் ஆகிட்டாங்க. பட் ஸோ நைஸ் டு சீ தம் பேக். அண்ட் யுவனுக்கு வந்து எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ பார்க்கும்போது கூட பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அந்த இது. ஸோ ஐ திங்க் நீங்க ஒரு கண்ணாடி ஒன்ஸ் மோர் கூட போட்டுருந்தீங்க. ஆமா சாங் ஒன்ஸ் மோர் போட்டு சவுண்ட் டோட்டலா கம்மியா வச்சுட்டேன். என்டையர் ஆடிட்டோரியமும் பாடினாங்க அந்த பாட்டு. ஸ்வீட் தேங்க்யூ ஸோ மச். அந்த மாதிரி ஒரு வைப் பார்க்கறது நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் ரொம்ப தூரமா வீடு இருக்கிறதுனால கொஞ்சம் வார்த்தை லேட் ஆயிடுச்சு. பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ரெஸ்பான்ஸ். நீங்க கேட்காத கேள்வி ஏன்னா பொங்கல் தீபாவளி அன்னைக்கெல்லாம் டாஸ்மார்க்ல பயங்கரமான கலெக்ஷன் ஆகுது. பயங்கரமா இருக்கிற, அதாவது அவங்க வந்து என்ன பண்ணிப்பாங்க, பயங்கரமா ரிலேட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். செம்மையா ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலி நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஏதாவது ஒரு ட்வீட் ஏதாவது ஒரு போட்டோ போட்டா கம்பேக் கொடுங்க ஜீவா, கம்பேக் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ நான் இன்னைக்கு ட்ரூவா என்னோட எஸ்எம்எஸ் ரீரிலீஸ் மூலமா நான் கம்பேக் கொடுத்துருக்கேன்னு நான் சொல்லலாம். அதுக்கு விஷ்ணுக்கு வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து அந்த நாங்கள் தேட்டர்ல பாக்குறது இல்லை நிறைய படங்கள். ஏன்னா ஏதாவது படம் ஷூட்டிங் வந்துடும், அதான் இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ல இருந்து போயிடும். பட் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. திரும்ப எங்களோட அந்த 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 ரீலீவ் பண்றதுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. தேங்க்ஸ் ஃபார் திஸ் நாஸ்டால்ஜிக் மொமெண்ட். படங்கள் இடங்கள்லாம் பண்றோம், நிறைய அடிபட்டு இருக்கிறோம், நிறைய சந்தோஷமும் பார்த்துருக்கிறோம். நிறைய ஹிந்தி படம் பண்ணேன், அப்புறம் தெலுங்கு படம் பண்ணேன். ஸோ இந்த 15 வருஷத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு வளர்ச்சி, லைக் ஆஸ் அன் ஆக்டரா நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் எஸ், இன்னும் ஆடியன்ஸுக்கு வந்து இன்னும் என்னோட பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க் கொடுக்கணும். ஸோ இன்னும் நான் வந்து ஒரு அப்கமிங் ஆக்டரா மாதிரி தான் நான் வந்து என்னை கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் மேலும் இன்னும் நிறைய எஸ்எம்எஸ் மாதிரி வைப் உள்ள ஒரு படமா எனக்கு பிடிச்ச டைரக்டரோட ஒர்க் பண்ற இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். அந்த மாதிரி ப்ரொடியூசர் வந்து அந்த வைபை பார்த்து கரெக்டா காம்பினேஷன் செட் பண்ணாங்கன்னா இன்னும் நிறைய இந்த மாதிரி அந்த திரும்ப நீங்க கேட்குற அந்த ஜீவாலாம் திரும்ப கிடைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்க பேசிட்டு தான் இருக்கோம். சீக்கிரம் இதுக்கு மேல நீங்க சந்தானத்துக்கிட்ட தான் கேட்கணும். நாங்க 2 பேர் இங்க இருக்கிறோம், சந்தானத்துக்கிட்ட கேளுங்க எப்போ இந்த காம்பினேஷன்ல வரீங்க, நாங்க ரெடியா இருக்கிறோம். சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்ப நம்ம கிட்ட 2 ஸ்கிரீன்ஸ் தான் இருக்கு. அப்ப 8 ஷோ தான் போட முடியும். அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிக்குவோம். மக்கள் விட மாட்டேங்கிறாங்க. எஸ்எம்எஸ் அனுப்புறாங்க, வாட்ஸ்அப் அனுப்புறாங்க. வேற வழி இல்லாம இப்ப எல்லாம் ஃபுல்லா டிக்கெட் இல்லாம வெளில போறாங்க. கேளுங்க, அது எங்க சூப்பர் குட் பிலிம்ஸ் நிறுவனம் எங்க நைனா கிட்ட தான் கேட்கணும். எங்க நைனா தான் அது 2-3 வருஷம் பழைய நியூஸ்ங்க. அது பழைய நியூஸ். அது காம்பினேஷன் தானே, அந்த நேரத்துல தருணங்கள் மாற்றணும்ல. கரெக்டா மக்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த ஷோக்கு. டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்ம உண்மையிலே ஐ திங்க் இந்த நேரத்துல வந்து இந்த தருணத்துல பவர்தாமி மேம் அவங்களோட டிமைஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு எங்களோட ஆழ்ந்த அனுதாபங்கள், எங்களோட கண்டோலன்ஸ் தெரிவிச்சுக்கிறோம். ஈவன் அந்த விதத்துல அதனால தான் பிஸியா இருக்கு.
என்னன்னா KGF 2 இல்ல பாட்டு வேணா இவன் மாட்டிக்கிட்டான் சக்தி கிட்டன்னு சொல்லுவாங்க சார் ஒரு யுவன் சார் கிட்டயும் இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணேன். பட் அன்பார்ச்சுனேட்லி பகவதாரணி தவறினாங்க.